அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒரு சின்ன காயின் தான். இது வந்து யூஎன்சி காயின், 10 பைசா காயின். 10 பைசாவில் கம்மாமினேட்டில் யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இது அலுமினிய காசு, ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க. இல்லைன்னா இதுவாகவே இது ரொம்பாயிரும். 1990 வேர்ல்டு ஃபுட் டே ஒரு முக்கியமான நாணயம். கம்மாமிரேட்டிவ் காயின், 100% கம்மாமிரேட்டிவ் யூஎன்சி. மொத்தம் 10 நாணயம் இருக்குது. ஒரு நாணயத்தினோட விலை வந்து 150 ரூபா. இன்னொரு ஒரு மாதம் போச்சுன்னா 200 ரூபா. இப்போவே இது வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 300 ரூபா. இதில் யூஎன்சி கிடையாது. இது நார்மல் கண்டிஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு வெறும் 10 ரூபா 20 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஒரு டப்பா நிறையா வச்சுருக்கேன் நான். அதெல்லாம் யூஸ்டு கண்டிஷன், இது தெளிவாக இருக்காது. அலுமினியத்தில் யூஸ்டு கண்டிஷன் எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வேண்டியது தேவையில்லை, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். யூஎன்சியாக இருக்கிறனால இதோட ரேட் வந்து 150 ரூபா. இது இப்போ எங்கேயும் வாங்க முடியல, கிடைக்கல. வேண்டுமென்பவர்களும் வாங்கிக்கோங்க. இது ஒரு யூஎன்சி காயின். 84, 86 எல்லாமே மும்பை மின்ட்டு. யூஎன்சியான்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், 100% யூஎன்சி. அதில் எந்த சந்தையுமே நீங்கள் பட வேண்டாம். இது விலை அதிகம்தான். நான் வந்து ஒரு நாணயம் வந்து 40 ரூபான்னு கொடுக்குங்க. இது யூஎன்சி மட்டும்தான். மொத்தம் ஒரு 10-15 காயின் தான் இருக்குது. மற்றதெல்லாம் நார்மல் கண்டிஷன் இருக்குது. நார்மல் கண்டிஷன் அது வேறு 5 ரூபா 10 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இது நான் 50 ரூபா சொல்லலாம்னு நினச்சேன். சரி, ஒரு 10 ரூபா குறைச்சி 40 ரூபா சொல்லுவோமே அப்படின்னு சொல்கிறேன். வேணுங்க வாங்கிக்கோங்க. ஃபுட் ஃபார் ஆலிலேயே இது ஃபுட் ஃபார் ஃபியூச்சர்னு சொல்லி ஒரு காயின். இதில் வந்து இது ஹைதராபாத் மின்ட்டை பார்த்துக்கோங்க. ஹைதராபாத் மின்ட்டு. ஒரு ஆண் கலப்பை வச்சு நிற்காரு, பக்கத்தில் ஒரு பெண்மணி உண்டு. மேலே ஒரு விவசாயி வந்து நெற்கதிர் அடித்த மாதிரி இருக்கும். மேலே 2 கதிர்கள் இருக்கும். ஹைதராபாத் மின்ட்டு ரேர் காயின். இது ஒரு காயின் வந்து 700 ருபீஸு. நான் கொடுக்குறது வந்து 300 ருபீஸ். 300 ரூபாய்க்கு கொடுங்க இந்த காயினை. ஆனால் ஹைதராபாத் மின்ட்டு இந்த காயின் ஒரு நாணயம் வந்து 700 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு 1962 ஒரு ரேர் 1 ரூபி. ஒரு ரேர் 1 ரூபி கண்டிஷனான காயின். ஒரே ஒரு காயின், 300 ரூபா இதனுடைய விலை. வெறும் 300 ரூபா தான். இது வந்து ஒரு 9 காயின் இருக்குது. எல்லாமே 2004 மும்பை மின்ட்டு. மும்பை மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, கல்கட்டா மின்ட்டு, 3 மின்ட்டுமே ரேரு. ஹைதராபாத் மின்ட்டு நல்ல ரேர் ஆயிடுச்சு. கல்கட்டா மின்ட்டு ரேர் ஆகிக்கிட்டு இருக்குது. அதில் 2 காயின் வச்சுருக்கேன். கீழே எந்த மின்ட்டும் இருக்காது. ஒரு காயின் 350 ரூபா. இது ஒரு காயின் சராசரி 100 ரூபா. இல்லை, இதுவும் கொல்கட்டா மின்ட்டுன்னு நினைக்கிறேன். கீழே ஒன்றையும் காணும். கீழே டைமண்ட் குறியீடு இருக்கும். டைமண்ட் குறியீடு இருந்தால் மட்டும்தான் அது மும்பை மின்ட்டு. ஒரு 100 ரூபா தான். வெரி ரேரு, கிடைக்க மாட்டேக்கு. 1-2 வாங்கி உங்களோட சேஃப்டியில் வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு 5ஆம் ஜார்ஜ் நாணயம் இருக்குது. வெரி ரேர். 4 அணா. இதுதான் உண்மையான 4 அணாங்கிறது. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் காயின் நல்ல கண்டிஷனான காயின் தான். சார்ஜ் 5th கிங் எம்பரர் 1919 இந்தியா. வெரி ரேர். இதில் 8 அணா இருந்ததுன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே. ஒன்றே தான் வச்சுருக்கேன், அது என்னுடைய கலெக்ஷனில் இருக்கட்டும். 4 அணா வந்து ஏற்கனவே இன்னொன்று இருக்குது. இந்த நாணயத்தினுடைய விலை வந்து 1000 ருபீஸ், 1000 ரூபாய் இதனோட விலை.
வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதேனும் நாணயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. யாரையும் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தலை. கட்டாயமாக வாங்கிடுங்கலாம் சொல்ல மாட்டேன். விலை கட்டுமானால் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றையும் அதோடய ரேரிட்டி இருக்குது. இதில் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிதுன்னா உங்களுக்கு இன்னும் விலை குறைச்சி தரலாம். இதுவே இது நான் வந்து 550 ரூபா 650 ரூபாய்க்குலாம் நான் வாங்கியிருக்கேன் இது. ஆனால் 2 வருஷம் ஆச்சு. இப்போ இது 1000 ரூபா கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரிஜினல் 4 அணா அப்படிங்கிறது இதுதான். 4 போட்ட அணா 4 அணாங்கிறது இதுதான். இதில் வச்சுருக்கிறது எல்லாமே ரேரு. இதெல்லாம் யூஎன்சி 2004 ரேரு, 1962 ரேரு, 1919 ரேரு. இது ஃபுட் ஃபார் ஃப்யூச்சர், இது ரேர் காயின். இது இப்பவும் இல்லை, இது 20 வருஷத்துக்கு முந்தைய ரேர் காயின். நன்றி, வாழ்த்துக்கள்.